ஹீரோ அந்த ட்ரெயின்ல கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல டிராவல் பண்றான். ஹீரோவுக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடைக்கும். அவனுக்கு ஏத்தாப்புல ஒரு பொண்ணு வந்து உட்கார்றா. வந்தவா, நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், எனக்கு யார் யார் மனசுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஓடுங்கிறத கணிக்க முடியும். நான் உங்ககிட்ட ஒரு கற்பனையான கேள்வியை கேட்கிறேன். நீங்க ஒரு பெரிய பண கஷ்டத்துல இருந்து அந்த சமயம் நீங்க இந்த ட்ரெயினுடைய பாத்ரூமுக்கு போறப்ப உள்ள இருந்து உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவ குதர்க்கமாவே பேசுறா. ஹீரோவுக்கு அவ என்ன சொல்றாங்கிறதே புரியல. அவளும் சிரிச்சபடியே அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. ஒருவேளை அவ சொன்னதுல ஏதாவது விஷயம் இருக்குமோ அப்படின்ட்டு ஹீரோ இப்ப எந்திரிச்சு நேரா பாத்ரூமுக்கு போறான். உள்ள போய் தேடி பார்க்க அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே உள்ள 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. ஹீரோ இப்ப இருக்கிற கஷ்டத்துல அந்த பணத்தை பாக்குறப்ப அவனுக்கு ரொம்ப ஆசை வருது. சோ அந்த பணத்தை எடுத்து அவன் பேக்ல வச்சுக்கிறான். இப்ப ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன்ல நிக்கி. இப்ப கருப்பா ஒரு பொண்ணு அந்த ட்ரெயின்ல ஏறா. அவ வந்ததும் வராதுமா ஹீரோ கிட்ட போய் அந்த பணத்தை நீங்க எடுத்தீங்களான்னு கேட்கா. ஹீரோவும் என்ன சொல்லணும்னு தெரியாம ஆமான்னு தலையாட்ட, அப்ப நீங்க இந்த மிஷனுக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு கவரை கொடுத்துட்டு போறான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட். ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. செத்தியோல நேரத்துல மொத்த படத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். வரட்டா.